நம்ம 6.1 பார்க்குறோம். ப்ரிடிக்ட் த டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்ட் கரண்ட் இன் த சிச்சுவேஷன் டிஸ்கோல் வந்து டுவர்ட்ஸ் த காயில் இருக்குது. அதாவது நம்ம லென்ஸ்லா படி எனக்கு சேஞ்சஸே நான் அப்போஸ் பண்ணுவேன், எனக்கு சேஞ்சஸே ஆகாது. இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, அதாவது அந்த மேக்னெட்டை வந்து டுவர்ட்ஸ் த காயில் நமக்கு கொண்டு போகும் பொழுது நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து அதிகமாக அதில் கிராஸ் ஆகும், அதாவது ஃப்ளக்ஸ் வந்து அதிகமாகும். அப்படி ஃப்ளக்ஸ் அதிகமாகும் போது ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் எனக்கு பிடிக்காது, அதை அப்போஸ் பண்ணணும். அப்போ அப்போஸ் பண்ணுனா அப்போ சவுத் போலில் அப்போஸ் பண்ணுறது எது? சவுத் போல் தான். அப்போ அந்த எண்டு வந்து என்னதான் மாறும்? சவுத் போலாக மாறும். ஸோ சவுத் போல்னால் நமக்கு எண்ட் ரூல் படி சவுத் போல் அப்படின்னா அது கிளாக்வைஸ் டைரெக்ஷன், நார்த் போல்னால் அது ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷன். இப்போ சவுத் போல் இது மாறணும் அப்படின்னா அங்கே வந்து கரண்ட் எப்படி போகணும்? கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் போகணும். அப்போ கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் இப்படி போச்சு அப்படின்னா அப்போது எந்த வழியாக போகும்? QRP டைரெக்ஷனில் கரண்ட் போகும். As the south pole of the magnet approaches the coil by Lenz's law, the induced current in the coil develops the south pole at the end Q. For this, the induced current should flow clockwise when seen from the magnet side. Hence, the induced current flows along Q or PQ. ஸோ இந்த ஃபிகர் பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி தான் வருது. இதே மாதிரி ஒரு மேக்னெட்டோட சவுத் போல் வந்து ஒரு காயில் பக்கம் போகுது இல்லையா? அப்போ என்னாகும்? டுவர்ட்ஸ் த காயில் வந்து சவுத் போல் போகும்போது அதோடைய நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். பட் அக்கார்டிங் டு லென்ஸில் வந்து எனக்கு சேஞ்சஸ் பிடிக்காது. தெர்ஃபோர் அதை நான் நிறைய வந்துன்னா நான் என்ன பண்ணுவேன்? அப்போஸ் பண்ணுவேன். ஸோ இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ சவுத்தோடு அப்போஸ் பண்ணால் அது சவுத்தாக தான் இருக்க முடியும். தெர்ஃபோர் அந்த இடம் வந்து சவுத்தாக மாறிடும். அக்கார்டிங் டு எண்ட் ரூல் வந்து என்னாகும் பாருங்கள், சவுத்துனா கிளாக் வைஸ், நார்த்துனா ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ சவுத்துங்கும் போது இது என்னது? கிளாக் வைஸாக இருக்கணும். தெர்ஃபோர் கிளாக் வைஸ்னால் இந்த டைரெக்ஷன். ஸோ இந்த டைரெக்ஷன் வந்து என்ன? PRQ அப்படிங்கிற டைரெக்ஷனில் நமக்கு கிடைக்கும். PRQ டைரெக்ஷன். இப்போ ரைட் சைட் காயிலில் என்னாகும்? அந்த நார்த் போல் வந்து அந்த காயிலை விட்டு வெளியே போகுது. அதாவது நார்த் போல் அந்த ஃப்ளக்ஸை வந்து கம்மி பண்ணுது இல்லையா? ஏன்னா வெளியே போச்சுன்னா நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் குறையும், தட் இஸ் ஃப்ளக்ஸ் குறையும். அப்படி அதே மாதிரி தான் காயிலுக்கு என்ன பண்ணாது? சேஞ்சஸ் பிடிக்காது. அப்போ அதை எனக்கு அதிகமாக்கணும். ஸோ எனக்கு இன்க்ரீஸ் பண்ணணும். எனக்கு டிக்ரீஸ் பண்ணால் நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன், இன்க்ரீஸ் பண்ணால் நான் டிக்ரீஸ் பண்ணுவேன், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே விட்டு போகிறதுனால நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ் ஃபீல்ட் லைன்ஸ் குறையும், ஃப்ளக்ஸ் குறையும். அப்போது குறையும் போது நான் கூட்டணும். அப்போ கூட்டணுன்னா இங்கே நார்த் இருந்துன்னா அங்கே சவுத் வரணும். காயிலோட இந்த பக்கம் சவுத்தாக இருந்தால் இந்த பக்கம் நார்த்தாக இருக்கும். தெர்ஃபோர் நார்த்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன். தெர்ஃபோர் நான் இந்த இடத்துல ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் கரண்ட் போகும். தெர்ஃபோர் அதோட பாத் வந்து YZX. As the magnet is moved, its S pole moves towards the PQ coil and its north pole moves away from the XY coil. By Lenz's law, the induced current should develop south pole at the end Q and also south pole at the end X. For this, current in the two coils should flow clockwise when seen from the magnet side. Hence, the induced current flows along P or Q in one coil and along YZX in the other coil. ஸோ இந்த ஃபிகர் பாருங்கம்மா, இதில் வந்து ஜஸ்ட் க்ளோஸ்டுன்னு இருக்குது. ஜஸ்ட் க்ளோஸ்டுன்னா அப்போ ஆன் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன எவ்வளோ கரண்ட் இருக்கோ அவ்வளோ வந்து ரீச் ஆகணும் இல்லையா? இப்போது அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கூடும். அப்போ கரண்ட் கூடும் பொழுது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு கூடும். ஃப்ளக்ஸு வந்து கூடும் பொழுது நமக்கு இப்போ பாருங்கள் இதில் வந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் இருக்கு இல்லையா? இது வந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம தம்ப் ரூல் படி பார்த்தோன்னா இந்த டைரெக்ஷனில் இருக்கும் நமக்கு. ஸோ இந்த டைரெக்ஷனில் இருக்குது. அப்போது இதுக்கு இன்டியூஸ்டு EMF எதில் இருக்கணும்? இதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு காயிலில் அதோட இன்டியூஸ்டு EMF வந்து இந்த ஃப்ளக்ஸ் லைனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். தெர்ஃபோர் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த இதில் இருக்கும். அப்போ இங்கேருந்து உள்ளாடி இருந்து வெளியே வருமா? அது வந்து என்னது? ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷன். ஸோ இட் இஸ் ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷன். அப்போ இன்டியூஸ்டு EMFோட டைரெக்ஷன் என்ன? YZXY. அதுதான். As the circuit of the left loop is completed, current flows in the direction of arrows. This current develops the south polarity on the side of the right loop. The induced current should flow clockwise when seen from the left in the right loop so as to oppose the growth of the current in the left loop.
hence the induced current flows along y z x. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ரெசிஸ்டரில் வந்து பீயிங் சேஞ்ச்டுன்னு கொடுத்துருக்காங்க. சேஞ்ச்னால் அது டிக்ரீஸ் ஆகலாம் அல்லது இன்க்ரீஸ் ஆகலாம். சப்போஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்னாகும், கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆனால் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கரண்ட் இன்க்ரீஸ் ஆனால் ஃப்ளக்ஸ் வந்து என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃப்ளக்ஸ் வந்து பக்கத்து இதுக்கு போகும் இல்லையா, நெய்பரிங் காயிலுக்கு அந்த ஃப்ளக்ஸ் போகும். அப்போ லென்ஸ்ல படி அது என்ன பண்ணும், ஃப்ளக்ஸை வந்து அப்போஸ் பண்ணும். ஸோ இப்போ இன்டியூஸ்டு கரண்ட் வந்து என்ன பண்ணணும், ஒரிஜினல் ஃப்ளக்ஸை அப்போஸ் பண்ணுற மாதிரி உள்ள டைரெக்ஷனில் இருக்கணும் இல்லையா. இப்போ இங்கே இதில் பாருங்கள், இதில் ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் போகுது. ஸோ இதில் ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் போகும்போது, அதாவது கரண்ட்டு இன்க்ரீஸ் ஆகும்போது இங்கே பக்கத்தில் போய் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து அப்போஸ் பண்ணணும். ஸோ அப்போஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா இது என்ன டைரெக்ஷனில் இருக்கணும், தட் இஸ் ZYX டைரெக்ஷனில் இருக்கணும். ZYX டைரெக்ஷனில் இருக்கணும். As the resistor is adjusted, the resistance decreases and current increases. This increases the flux through the neighboring coil. By Lenz's rule, increase of flux should be opposed. The induced current should produce flux in opposite direction of the original flux. Hence, the induced current flows along ZYX. So, இந்த ஃபிகர் பாருங்கம்மா, இதில் வந்து இந்த மாதிரி ஒரு காயிலில் வந்து நமக்கு ரிலீஸ்டுன்னு இருக்குது, நமக்கு ரிலீஸ் பண்ணுறோம். அதாவது கரண்ட் அப்போ தான் ஆஃப் பண்ணுறோம். நம்ம ஆஃப் பண்ணோம் அப்படின்னா அந்த வோல்டேஜ் வந்து எதில் இருக்கோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஜீரோக்கு வரும். அப்புறம் என்னாகும், அப்போது வோல்டேஜ் கம்மியாக ஜீரோக்கு வரும்பொழுது நமக்கு அதேமாதிரி ஃப்ளக்ஸும் கம்மியாயிட்டே வரும். ஸோ ஃப்ளக்ஸ் வந்து என்னாகுது, குறைஞ்சிட்டே வருது. இப்போ இங்கே பாருங்கள், இதோட டைரெக்ஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனாக இருக்குது. தர்ஃபோர் நமக்கு தம்ப் ரூல் படி இதோட டைரெக்ஷன் வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த டைரெக்ஷன் தம்ப் ரூல் படி ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன். நவ் இப்போது கரண்ட் கம்மியாயிட்டு வர்றதுனால நமக்கு என்னாகும், இது எனக்கு கூடணும், கம்மியாகக்கூடாது, கூட்டணும், அதை கூட்டணும். அப்போ கூட்டணும்னா அதே டைரெக்ஷனில் எனக்கு என்ன ஆகணும், ஃப்ளக்ஸு க்ரியேட் ஆகும். ஸோ ஃபீல்ட் லைன்ஸ், நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் அதிகமாகணும் அதே டைரெக்ஷனில். ஸோ அப்போ இதே டைரெக்ஷனில் தான் இருக்கும், இந்த டைரெக்ஷனில் தான் இன்டியூஸ்டு EMF இருக்கும். ஸோ இன்டியூஸ்டு ஃப்ளக்ஸ் இருக்கும். இன்டியூஸ்டு ஃப்ளக்ஸோட டைரெக்ஷன் என்ன, ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன். தேர்ஃபோர் எனக்கு இதோட டைரெக்ஷன் எப்படி வரும், XOR அப்படின்னு வரும். XOR X டைரெக்ஷனில் தான் இன்டியூஸ்டு கரண்ட் இருக்கும். ஸோ இந்த படம் பாருங்கம்மா, இதில் வந்து நமக்கு இந்த ஆரோ போட்டிருக்கிறது இட்ஸ் அ கரண்ட்டோட டைரெக்ஷன். இது நம்ம தம்ப் ரூல் படி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது நம்ம என்சர்க்கிள் ஆகிற அந்த நம்ம மற்ற ஃபிங்கர்ஸ் என்சர்க்கிள் ஆகிற அந்த இடம் வந்து நமக்கு மேக்னட்டிக் ஃபீல்டை கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், தட் இஸ் வாட் இஸ் இன்டியூஸ்டு EMF கேட்டிருக்காங்க, அது இன்டியூஸ்ட் கரண்ட் கேட்டிருக்காங்க. நமக்கு இன்டியூஸ்டு கரண்ட்னா என்ன, இன்டியூஸ்டு EMF வேணும். அப்படி இன்டியூஸ்டு EMF என்ன, ஈஸிக்கல் மைனஸ் dπ/dt. வாட் இஸ் பை, தட் இஸ் நத்திங் பட் ஃப்ளக்ஸ். ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்ன, BA cos theta. Where what is theta? Theta is nothing but the angle between the B and A. B and the normal to the area, isn't it? அப்போ இதில் பியோட அந்த சர்க்கிளும் அந்த ஏரியாவோட நார்மலும் பார்க்கும்போது இட்ஸ் தீட்டாஸ் 90 டிகிரி. therefore cos 90, BA cos theta cos 90 0. therefore pi becomes 0. that is flux வந்து 0 ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன இன்டியூஸ்ட் கரண்ட் இருக்காது. ஏன்னா சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் வில் gives you the induced EMF. அதனால நமக்கு ஃப்ளக்ஸே இல்லாதப்போ அப்போ எங்கேருந்து இன்டியூஸ்ட் கரண்ட் வரும். therefore which is equal to 0. The circular field lines set up around the current carrying wire lie in the plane of the loop. The flux threading the coil in the perpendicular direction is 0. Any change in current will not change the flux. Hence, no induced current is set up in the coil. ஸோ இந்த மாரி நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு என்ன புரியல, அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், இது என்ன மறுபடியும் சொல்லுங்கள், அந்த மாதிரி எதாக இருந்துன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா.